அனைத்து நண்பர்களுக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6/5/2024 டியர் ஒரு மணி ஷோக்கான இன்றைக்கான ரிசல்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 3/9/5 நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 7-3-1 கொடுத்துருந்தோம். 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 6 மணி ஷோவில் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 360. நம்ம ஆல் போர்டில் 5-3-2 கொடுத்துருந்தோம். 3ஆம் நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 8 மணி ஷோக்கான இன்றைக்கான ரிசல்ட் பார்க்க போகிறோம். 8 மணி ஷோக்கான இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா அதாவது 9-8-1 அதாவது இன்றைக்கான ரிசல்ட் 8-5-4 நம்ம அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். 9-8-1 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு, 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. 8-5 ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது டியர் ஒரு மணி ஷோக்கான கெஸ்ஸிங் அதாவது 7/5/2024 நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 1-9-8. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்ட்லேயும் இதே நம்பர் தான் 1-9-8. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பருக்கு பொதுவாக என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிங்கன்னா அதாவது ஒரு 198 இல்லைன்னா 298 இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். இதையவே நீங்கள் போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அதாவது 891 292 இந்த 298 இந்த மாதிரி மாறி மாறி அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி வரும். அப்புறம் ஏபி போர்டுனா 19 ஏபி போர்டு 1-9 ஏபி போர்டு, பிசி போர்டு 9-8, ஏசி போர்டு 1-8 இந்த மாதிரி மாறி மாறி வரும் நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நம்பரில் கொடுத்தோம்னா 2-8 2-9 ஏபி போர்டில் இந்த மாதிரி தான் மாறி மாறி ஒரு மணி ஷோக்கான கெஸ்ஸிங் நம்முடைய கணிப்படி. 6 மணி ஷோக்கான நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது 0-1-3 ஆல் போர்டில் பார்த்தோம்னா 0-1-3. அடுத்து பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் நண்பா. அதாவது 0-1-3 ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பருக்கு பொதுவாக சி போர்டில் 6ஆம் நம்பர் வரல அதாவது 0-1-6 இல்லைன்னா 0-1-3. இதையவே பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா 0-1-3 0-1-6 இதையே அப்படியே போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஏபி போர்டுனா 0-1, பிசி போர்டில் 1-3, அதே மாதிரி ஏசி போர்டில் 0-3 இந்த மாதிரி வந்துருக்கு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் ஒன்று உள்ள வச்சு கொடுத்தோம்னா 0-0-6-0 இந்த மாதிரி மாறி மாறி அப்படியே வந்திருக்கு. அப்படியே நீங்கள் போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சது. 6 மணி ஷோக்கான நம்முடைய கணிப்படி இந்த நம்பர் வரலாம். 8 மணி ஷோக்கான நம்முடைய கணிப்படி என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏபி போர்டில் ஏபிபிசி ஏசியில் பார்த்தோம்னா 8-4-5 ஏபிபிசி ஏசியில் இதே தான் 8-4-5. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 9ஆம் நம்பர். இதில் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் 4ஆம் நம்பருக்கு பொதுவாக 9ஆம் நம்பர் அதாவது 8-9-5 இல்லைன்னா 8-4-5 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 8-4-5 8-9-5 அப்படி இதையே நீங்கள் போர்டு சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன் கிடைக்கி. இதில் 8 மணி ஷோ ஆகட்டும், 6 மணி ஷோ ஆகட்டும், 1 மணி ஷோ ஆகட்டும், இது அப்படியே போர்டு மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி போனோம்னா ஏகப்பட்ட காம்பினேஷன் கிடைக்கி. அதில் இப்போ ஏபி பிசி ஏசியில் போட்டிங்கன்னா 8-4 இந்த மாதிரி வரலாம். அடுத்தது பார்த்தோம்னா 8-9 4-5 9-5 ஏசி போர்டில் பார்த்தோம்னா 8-5 5-8 இந்த மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். இந்த மாதிரி போர்டு சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும். எப்படி போட்டாலும் ஒரு 3 நம்பருக்குள்ளே தான் அடங்கும். 3 நம்பர் இல்லைன்னா 3 நம்பருக்குள்ளே தான் அடங்கும். எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்துருக்கு நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.